ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஆனி குருஜி சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இது வரைக்கும் வந்த ராம்காம் அனிமெலாம் என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு சின்ன லிஸ்ட் எடுத்து வந்திருக்கேன்ப்பா. ஸோ இது வந்து பார்ட் 1 தான். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோ நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி ரொம்ப மாதம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ போடுவோம் அப்புறம் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா தள்ளி போட்டு, ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக அப்டேட் எதுவுமே வரல. ஸோ அதனால் இப்போ இதை போடலாமே அப்படிங்கிறதுனால பார்ட் 1 வந்து பார்த்திங்கன்னா இப்போ போடுறேன்ப்பா. ஸோ இதுக்கு கிடைக்கிற சப்போர்ட்டை பொறுத்து பார்ட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா ஸோ மேலும் இருக்கக்கூடிய ராம்காம் அனிமேஸ்லாம் வந்து நான் வந்து போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ ரொமான்ஸ் ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காமெடி, அப்புறம் ஸ்லைஸ் ஆஃப் லைஃப், அப்புறம் ஸ்கூல் லைஃப் அனிமி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வந்திருக்கு தமிழ் டப்பில் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட்டாக பார்க்கலாம்ப்பா. சரி, ஓகேப்பா. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோவுக்குள்ளே போகலாம். நம்ம ரொமான்ஸ் அனிமேயில் ஃபர்ஸ்ட்டாக என்ன அனிமே பார்க்க போகிறோம்னா மை ட்ரெஸ் அப் டார்லிங்க. ஸோ இந்த அனிமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லணுன்ற அவசியமே கிடையாது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த அனிமே ஒரு சூப்பரான ஒரு ரொமான்ஸ் அனிமே. ஸோ செக் பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம கிரன்ச்ரோலில் தான் அவைலபிளாக இருக்குது. இப்போ வரைக்கும் 2 சீசன் வந்திருக்கு. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான ஒரு அனிமே. இதில் வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு ஷை பாயாக இருப்பான். ஸோ நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் ஓவர், அதாவது ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ நம்ம இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி தான் இருப்பாங்க அவங்களுடைய பாண்டே. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு காஸ்ப்ளே பண்ணுறதெல்லாம் பிடிக்கும். ஸோ ஜாப்பனீஸ் கல்ச்சர்ஸ் படி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு அனிமே பிடிச்சிருச்சு அப்படின்னா அதை காஸ்ப்ளே பண்ணி அதை ஃபோட்டோ ஷூட் எடுத்து போஸ்ட் பண்ணுறது நிறைய இது இன்னும் ஜாப்பனீஸில் வந்து கடைப்பிடிச்சி தான் வராங்க. ஸோ அதை வந்து மீன் பண்ணி தான் இந்த அனிமே எடுத்திருப்பாங்க. ஸோ இதை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல அனிமே. ஸோ அவங்களுக்குள்ளே எப்படி அந்த பாண்டு உருவாகுது அப்படிங்கிறத பற்றி நல்லா பியூராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ செக் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு கண்டிப்பான ஒரு நல்ல அனிமே. ஸோ செக் பண்ணி பாருங்கள். நம்ம செகண்டாக என்ன அனிமே பார்க்க போகிறோம்னா எ கப்பிள் ஆஃப் குக்கீஸ். இந்த அனிமே ஒரு சூப்பரான அனிமே. ஸோ இது வந்து இதுவும் ஒரு ராம்காம் அனிமே தான். ஸோ சீசன் 1 ஆல்ரெடி தமிழ் டப் வந்துருச்சு. சீசன் 2 இப்போ தான் ரீசெண்டாக தான் தமிழ் டப் ஃபினிஷ் பண்ணாங்க. ஸோ செக் பண்ணி பார்க்க வேண்டியதில்லை. இதுவும் ஒரு நல்ல அனிமே தான். இதோடைய ஸ்மால் ஸ்டோரி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு பாய் அண்ட் கேர்ள், அதாவது ஒரு ரொமான்ஸ் அனிமே பாய் அண்ட் கேர்ள் தானே. ஸோ அதை தாண்டி என்ன இருக்க போகுது. ஸோ அவங்க வந்து ஒரு ரொம்ப அதாவது அவங்க வந்து ஒரு டீனேஜர்ஸராக இருப்பாங்க. ஸோ அவங்க ஃபேமிலி ரீசனுக்காண்டி அவங்களுக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் நடக்கும். அது என்ன ரீசனுங்கிறத அனிமையை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ அவங்களுக்காண்டி ஒரு என்கேஜ்மெண்ட் நடக்கும். ஸோ ஆனால் அவங்களுக்கு விருப்பம் இருக்காது. அவங்கள எப்படியாவது சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி எங்கள் வீட்டிலேருந்தே ஃபோர்ஸ் பண்ணி அவங்களுக்கு தனியாக ஒரு வீடு எடுத்து கொடுத்து அங்கே தங்க வைப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே அவங்களுக்கு எப்படி அந்த பாண்ட் ஒன்று கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத வந்து இந்த அனிமையை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ இதில் வந்து ஹீரோயின் சொல்கிறது ஒரு கேரக்டர் மட்டும் சொல்ல முடியாது, இன்னும் மல்டிபிள் கேரக்டர்ஸ் வருவாங்க. ஸோ அப்பியர் ஆவாங்க. ஸோ அவங்களுடைய பாண்டுமே ஹீரோவோட வந்து பார்த்திங்கன்னா பெட்டராக தான் இருக்கும். ஸோ யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு அப்படிங்கிறதான் ஒரு ட்விஸ்ட்டாகவே வச்சுருப்பாங்க. ஸோ இந்த அனிமையும் செக் அவுட் பண்ணி பார்க்க அனிமே தான், ஒரு நல்ல அனிமே. ஸோ மஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். கிரன்ச்ரோல் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததான் நம்ம என்ன அனிமே பார்க்க போனால் ஆலியா சம்திங் ஹைட்ஸ் யுவர் ஃபீலிங் இன் ரஷ்யன் அப்படிங்கிற இந்த அனிமே. இதுவும் கிரன்ச்ரோலில் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஒரு சீசன் தான் வந்திருக்கு, அதையுமே தமிழ் டப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஸ்மால் ஸ்டோரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ ஆலியா அப்படிங்கிறது அவங்க பேர். அவங்க வந்து ஒரு ரஷ்யன் கேர்ள். அவங்க வந்து ஜப்பானுக்கு வராங்க. ஸோ படிக்கிறதுக்காண்டி வராங்க. அவங்களுக்கு ஜப்பான் லாங்குவேஜுமே தெரியும். ஆனால் அவங்களுக்கு என்ன ஒரு ஃபீலிங்ஸ் வந்தாலுமே, அதாவது யாராவது திட்டுறதுனாலும் சரி, ஸோ யாராவது புகழ்கிறதா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்ன ஒரு பழக்கம் இருக்குன்னா அவங்க ஓன் லாங்குவேஜில் ரஷ்யனில் தான் பேசுவாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ அவங்கள்ட்ட அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுற லவ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ ரஷ்யனில் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஹீரோக்கு ரஷ்யன் தெரியாதுன்னு நினச்சி அவங்க பண்ணுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக நம்ம ஹீரோக்கு அது வந்து தெரியும். ஸோ அது அவங்களோடக்குள்ளே நடக்கிற அந்த பாண்டை வந்து பார்த்திங்கன்னா ஸோ நல்லா கொண்டு போவாங்க. இது ஒரு நல்ல ஸ்கூல் லைஃப் ஸ்டோரியாக கொண்டு போவாங்க. ஸோ அவங்களுக்குள்ளே நடக்கிற அந்த ஃபெஸ்டிவல், கல்ச்சுரல் ஃபெஸ்டிவலு, ஸோ அப்புறம் வெளியே டூருக்கு போகிறது, அந்த மாதிரியான ரீசன்லாம் நல்லா கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுவும் வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு நல்ல அனிமே தான். ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நம்ம என்ன அனிமே பார்க்க போனால் ட்ரையிங் த நாட் வித் அமஹாமி சிஸ்டர் அப்படின்ற இந்த அனிமே. ஸோ இதுக்கு ஒரு சீசன் தான் அவைலபிளாக இருக்குது. ஆனால் இதில் வந்து 24 எபிசோட்ஸ் அவைலபிளாக இருக்குது ஒரு சீசன்லேயே. ஸோ இதுவும் செக் பண்ணி பாருங்கள். இதுவும் ஒரு நல்ல அனிமே தான். கிரன்ச்ரோலில் தான் டப் பண்ணியிருக்காங்க தமிழ் டப்பு. ஸோ இதோட ஸ்மால் ஸ்டோரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பாய், அதாவது நம்ம ஹீரோ வந்து ஒரு கோவிலுக்கு வந்து மூவ் ஆக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் தள்ளப்படுவான். ஸோ அந்த கோயிலில் வந்து ஒரு 3 சிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க 3 பேரில் யாரையாவது ஒருத்தரை கல்யாணம் பண்ணாதான் அந்த கோவிலை வந்து காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அமையும். ஸோ அந்த 3 பேரில் வந்து யாரை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறான் அப்படிங்கிறத இதோட ஓவரால் கான்செப்ட்டு. ஸோ முதல்ல எடுத்தோன்னா நம்ம ஹீரோயின்ஸ் 3 பேருக்குமே நம்ம ஹீரோ பிடிக்காது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு நடக்கிற அந்த சின்ன அந்த ஹெல்ப்பு, அப்புறம் ஒவ்வொருத்தவங்களுக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இடம் பிடிச்சிட்டே வரும் மனசில். ஸோ அது 3 பேர்த்தில் யாரை வந்து அவன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போகிறான் அப்படிங்கிறத இந்த ஒரு ஓவரால் ஸ்டோரியே. இதுவும் செக் பண்ணி பார்க்க வேண்டிய அனிமே தான். இதுவும் ஒரு நல்ல ஒரு ராம்காம் அனிமே. ரொமான்ஸ், சைலன்ஸ் ஆஃப் ஃபியூச்சர், ஸ்கூல் லைஃப்னு எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் தான் இருக்கும். மறுநாள் அதுவுமே கொஞ்சம் அளவுக்கு நல்லா ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதையும் செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு நல்ல அனிமே தான். ஸோ நம்ம கிரன்ச்ரோல் அவைலபிளாக இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள்.
அடுத்ததான் நம்ம என்ன அனிமே பார்க்க போகிறோம்னா 365 டேஸ் டு தி வெட்டிங் அப்படிங்கிற இந்த அனிமே. இதுவும் தமிழ் டப்பில் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ டக்குன்னு ஒரு அனிமே, அதாவது ரொமான்ஸ் அனிமே பார்க்கணும் ப்ரோ, டக்குன்னு முடிகிற மாதிரி இருக்கணும். அதாவது 12 எபிசோடு தான் இருக்கணும், எல்லாத்தையுமே அவங்க முடிச்சிடணும், நெக்ஸ்ட் சீசன்லாம் போகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இது ஒரு நல்ல அனிமே. ஸோ இந்த சீசன் 1 ஃபுல்லாகவே தமிழ் டப் பண்ணி முடிச்சிட்டாங்க. இதோட ஸ்மால் ஸ்டோரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 கோவொர்க்கர்ஸ், அதாவது ஒரே இடத்துல வேலை பார்க்கக்கூடிய ஒர்க்கர்ஸு, அவங்க கம்பெனியில் ஒரு சூழ்நிலையால் யாரையாவது ஒருத்தரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் அமையும். ஸோ கப்புள்ஸாக இருந்தால் விட்டுருவாங்க, ஏன்னா கப்புள்ஸாக இருந்தால் அவங்க வந்து மேரிட் லைஃப் அவங்க வந்து ஒரே இடத்துல தான் வாழ்ந்தாகணும் அப்படிங்கிறதுக்காண்டி. ஸோ கப்புள்ஸாக இருந்தால் விட்டுருவாங்க அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஹீரோவும் ஹீரோயினும் ஸோ ஒரு கப்புள்ஸாக இருக்கிற மாதிரி நடிக்கலாம், அதாவது 365 நாளைக்கு நடிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டு வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள எப்படி அந்த லவ் வந்து க்ரோ ஆகுது அப்படிங்கிறது தான் இதோடைய ஒரு ஸ்மால் ஸ்டோரியாக நம்ம சொல்லலாம். ஸோ இதுவும் நம்ம செக் பண்ணி பார்க்க வேண்டியதில்லை, ஒரு மஸ்ட்டு செக் பண்ணி பார்க்க வேண்டியதில்லை. ஒரு ரொமான்ஸ் அனிமேல இதுவும் ஒரு நல்ல அனிமே தான். ஸோ செக் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்ததான் நம்ம என்ன அனிமே பார்க்க போகிறோம்னா 9th ஸ்டோரி பிரைட் அப்படிங்கிற இந்த அனிமே. ஸோ இந்த அனிமே வந்து கிரன்ச்ரோலில் அவைலபிளாக இருக்குது. ஒரு சீசன் தான் வந்திருக்கு, ஒரு சீசன்லையும் ஃபுல் டப் தமிழ் டப் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த அனிமேல ஹீரோவுக்கு ஒரு 2-3 ஹீரோயின்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கான்செப்ட் இருக்கும். ஆனால் இதில் வந்து ஒரு ஹீரோயின், ஆனால் 2 ஹீரோ அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஸோ அதில் யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. என்ன ஒரு ஸ்மால் ஸ்டோரி அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ ஹீரோயின் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காண்டி அவங்க வந்து ஒரு பிரின்சஸாக நடிக்க வேணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. ஒரு பிரின்சஸாக, அதாவது ஒரு ஃபேக் பிரின்சஸாக நடிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி, கிங்டமை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காண்டி. ஸோ அதில் வந்து நம்ம தளபதி வந்து ஒரு ஹீரோவாக இருப்பார், அப்புறம் இன்னொரு ஹீரோ வந்து இன்னொரு நாட்டோடைய ராஜாவாக இருப்பார். ஸோ அவங்களுக்குள்ள வந்து யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிறதான் இதோடைய ஸ்மால் ஸ்டோரின்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு நல்ல பார்க்க வேண்டிய ஒரு அனிமே தான். ஸோ செக் பண்ணி பாருங்கள், இது ஒரு நல்ல ஒரு ரொமான்ஸ் அனிமே ஒன்று சொல்லலாம். இதில் வந்து நம்ம ஸ்கூல் லைஃப்னு சொல்ல முடியாது, ஏன்னா இது வந்து அது அந்த காலத்து கதை மாதிரி போகும். ஸோ இதையும் செக் பண்ணி பாருங்கள், இது ஒரு நல்ல அனிமே தான். அடுத்ததான் நம்ம என்ன அனிமே பார்க்க போகிறோம்னா ட்ரூ பியூட்டி அப்படிங்கிற இந்த அனிமே. ஸோ இதுவும் நம்மளுடைய கிரன்ச்ரோலில் தான் அவைலபிளாக இருக்குது தமிழ் டப்பில். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இதோடைய ஸ்மால் ஸ்டோரி எப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய ஹீரோ, அதில் வந்து 2 ஹீரோஸ் இருப்பாங்க, ஒரு ஹீரோயின் தான் இருப்பாங்க. ஸோ ஹீரோயின் வச்சு தான் அந்த அனிமையே வந்து மூவ் ஆகும். ஸோ அவங்க வந்து ஆல்ரெடி வேறு ஸ்கூலில் வந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ஃபேஸ் அக்லியாக இருக்கும் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு எண்ணம். ஸோ மற்றவங்களும் அப்படி தான் நினைப்பாங்க. அதனால் வந்து அவங்கள வந்து யாருக்குமே பிடிக்காது. ஸோ அவங்கள கலாய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ வேறு ஸ்கூலுக்கு போகையில் அவங்க வந்து ஃபேஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல் மேக்கப் பண்ணி அவங்களுடைய கேரக்டரே மாற்றி ஸோ வேறு ஸ்கூலுக்கு வந்து போவாங்க. ஸோ அதனால் அவங்க அழகாக தெரிவாங்க. ஸோ அப்படி போய் அந்த ஸ்கூலில் வந்து பிரபலம் ஆகிக்கிட்டு வருவாங்க. அப்போ தான் 2 ஹீரோஸையும் மீட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ அவங்க 2 பேரில் வந்து யாரை வந்து லவ் பண்ண போகிறாங்க, அதுக்கப்புறம் அவங்களுடைய ட்ரூ ஐடென்டிட்டியை வந்து ரிவீல் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறத இந்த கதையோடைய ஸ்மால் ஸ்டோரின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் நல்ல எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க, ஒரு நல்ல கருத்தையும் இந்த அனிமேல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதையும் செக் பண்ணி பாருங்கள், இது ஒரு நல்ல அனிமே தான். அடுத்ததான் நம்ம என்ன அனிமே பார்க்க போகிறோம்னா மேக்கிங் டூ மெனி லாசிங் ஹீரோயின்ஸ் அப்படிங்கிற இந்த அனிமே. இதுக்கும் சீசன் 1 தான் தமிழ் டப் வந்திருக்கு. ஸோ நம்ம கிரன்ச்ரோலில் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். இதோட ஸ்மால் ஸ்டோரி அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ நம்ம ஹீரோ வந்து வரிசையாக பெண்களை வந்து சந்திக்கிற ஒரு தருணம் வரும். ஏன்னா அவங்க அந்த பெண்கள்லாம் யார் அப்படின்னா, ஆல்ரெடி யாரையாவது லவ் பண்ணி அவங்க வந்து விட்டு போயிருப்பாங்க. ஸோ லவ் வந்து அவங்களுக்கு வந்து லவ் ஃபெயிலியர் ஆகிருக்கும். ஸோ அவங்களெலாம் வந்து சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையும். ஸோ அவங்களுக்கெல்லாம் இது மட்டும் தான் வாழ்க்கை, இந்த லவ்ஸ் மட்டும் தான் கிடையாது. அவங்களுக்கு வந்து இதை விட அவங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கும்ல, அது மூலிமா அவங்கள வந்து ஊக்கப்படுத்திக்கிட்டு இருப்பார். ஸோ இதோடைய ஸ்டோரி வந்து என்ன தான் சின்னதாக இருந்தாலும் இதுவே நல்ல அனிமே தான். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுவும் செக் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு அனிமே தான். கிரன்ச்ரோல் அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். அடுத்ததான் நம்ம என்ன அனிமே பார்க்க போகிறோம்னா மை டைனி சென்பாய் அப்படிங்கிற இந்த அனிமே. ஸோ இதில் வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு ஷை பாயாக இருப்பார். ஸோ அவர் வந்து ஒரு ஒர்க் பண்ணுறதுக்காண்டி ஒரு கம்பெனியில் செலக்ட் ஆகி ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார். அவங்க கூட வேலை பார்க்குற ஒருத்தவங்க வந்து ஒரு பொண்ணு, ஒரு அழகான க்யூட்டான ஒரு பொண்ணு. ஸோ அவங்க என்ன ஒரு நம்ம ஹீரோவுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சியர் பண்ணுற ஒரு சியர்டு பர்சனாகவே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ளே எப்படி அந்த லவ் பாண்ட் வந்து கிரியேட் ஆகுது, ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கம்பெனியில் என்னென்ன ப்ராப்ளம் வந்தாலும் சால்வ் பண்ணுறதுக்கு 2 பேர் சேர்ந்து இதை வந்து முயற்சி பண்ணுவாங்க. ஸோ இந்த அனிமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா காமெடி பேஸ்டு ரொமான்ஸ் அனிமேன்னு சொல்லலாம். ஸோ இதையும் செக் பண்ணி பாருங்கள், இது ஒரு நல்ல அனிமே தான். அடுத்ததான் நம்ம என்ன அனிமே பார்க்க போனால் ஐ எம் கெட்டிங் மேரிட் டு த கேர்ள் ஐ ஹேட் இன் மை கிளாஸ் அப்படிங்கிற இந்த அனிமே. ஸோ இந்த அனிமே தமிழ் டப்பில் கிரன்ச்ரோல் அவைலபிளாக இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். இந்த அனிமையோட ஸ்மால் ஸ்டோரி அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும்
பேரும் ஒரே கிளாஸில் தான் படிப்பாங்க. ஆனால் 2 பேருக்குமே ஆகவே ஆகாது. எப்போவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க கிளாஸில். அந்த மாதிரியான ஒரு டைப்பாக தான் இருப்பாங்க 2 பேருமே. ஆனால் ஒரு சின்ன சிச்சுவேஷனால் அவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வீட்டில் பேரண்ட்ஸ் மூலியமாக அவங்க மேலே திணிக்கப்படும். ஆனால் 2 பேருமே தான் எனிமீஸ் ஆச்சே, வேணாம் தான் சொல்லுவாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து அவங்கள தனியாக ஒரு வீடு எடுத்து தங்க வச்சுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே எப்படி அந்த ஃபீலிங்ஸ் சேஞ்ச் ஆகுது, ஸோ எனிமீஸாக இருக்கவங்க எப்படி வந்து லவ் பண்ணுறாங்க, ஒரு காதலர்கள் ஆகுறாங்க அப்படிங்கிறத இந்த அனிமே வந்து சொல்லுவாங்க, ஸ்மால் ஸ்டோரி. ஸோ இந்த அனிமையும் செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு நல்ல அனிமே தான். ஸோ இது ஒரு ஸ்கூல் லைஃப் அனிமே. ஸோ செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நம்ம என்ன அனிமே பார்க்க போகிறோம்னா த மேஜிக்கல் கேர்ள் அண்ட் த ஈவில் லூட்டினன்ட் யூஸ்டு டு பி ஆர்ச் எனிமீஸ் அப்படிங்கிறத இந்த அனிமே. ஸோ பேரை கேட்டால் ரொம்ப பெருசாக போகிற மாதிரி இருக்குது. இந்த அனிமே வந்து நம்மளுடைய அனிமே டைம்ஸ்லாம் தமிழ் டப் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய அமேசான் பிரைமில் தமிழில் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். இதோடைய ஸ்மால் ஸ்டோரி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹீரோ வந்து ஒரு பெரிய வில்லனாக இருப்பார். நம்ம ஹீரோயின் வந்து ஒரு மேஜிக்கல் கேர்ள், அவங்க வந்து அந்த உலகத்தை காப்பாற்றுற ஒரு மேஜிக்கல் கேர்ளாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ளே எப்படி அந்த லவ் வந்து பாண்டு வருது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு தடையும் சண்டை போட்டுட்டு இருக்கல, ஸோ அவங்களுடைய கதையை வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல காமெடி அண்டு ரொமான்ஸ் பேசுகிற அனிமையாக இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இது வந்து 23 மினிட்ஸ், நம்ம ஆவரேஜ் அனிமையோட டியூரேஷன் வந்து 23 மினிட்ஸ்னு போகும். ஆனால் இது வந்து ஒரு 15 மினிட்ஸ்லேயே வந்து ஒரு எபிசோடும் ஃபினிஷ் அவுட் பண்ணிடுவாங்க. ஸோ கொஞ்சம் நேரத்துலேயே ஒரு நல்ல அனிமே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ செக் பண்ணி பார்த்து எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். அடுத்ததாக நம்ம என்ன அனிமே பார்க்க போகிறோம்னா அக்கிபி த செயிலர் யூனிஃபார்ம் அப்படிங்கிற இந்த அனிமே. ஸோ இது அனிமே நம்ம கிரன்ச்ரோலில் தான் அவைலபிளாக இருக்குது. இது வந்து ரொமான்ஸ் பேஸ் அனிமேலாம் கிடையாதுங்க. ஸோ இது வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்கூல் கேர்ளில் ஃபோக்கஸ் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஸ்கூல் லைஃப் அனிமே தான். இதில் வந்து நம்ம ஹீரோயின் வந்து சின்ன வயசுலேருந்தே செயிலர் யூனிஃபார்ம், அதாவது நம்ம ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல்லேருந்து ஒரு ஹையர் ஸ்டடிக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே ஒரு யூனிஃபார்ம் கொடுப்பாங்கல்ல. ஸோ அந்த ஸ்கூலில் இருக்கிற யூனிஃபார்ம் வந்து அவங்க அவ்வளோ பயங்கர கிரேஸாக இருப்பாங்க. ஸோ அந்த ஸ்கூலுக்கு நான் போகணும், நான் அந்த யூனிஃபார்ம் போடணும் அப்படின்னு ஒரு சின்ன வயசுலேருந்து கிரேஸ் ஆவாங்க. ஸோ அதே மாதிரி அந்த ஸ்கூலுக்கு போவாங்க, அந்த யூனிஃபார்ம் அவங்க சின்ன வயசு ஆசையை வந்து நிறைவேற்றுக்குவாங்க. ஸோ அங்கே போய் நிறைய ஃப்ரெண்ட்ஸை வந்து மேக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு ஜாய்ஃபுல்லான லைஃப்பை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் இதோட ஓவரால் கான்செப்டே சொல்ல முடியும். இதுவும் கிரன்ச்ரோல தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு நல்ல அனிமே தான். அடுத்ததான் நம்ம என்ன அனிமே டப் பார்க்க போகிறோம் அப்படின்னா யூ ஆர் மிஸ் சர்வன்ட் அப்படிங்கிற இந்த அனிமே. ஸோ இது வந்து நல்ல ஒரு ரொமான்ஸ் அனிமே அப்படிங்கிற மாதிரி தான் பேஸ் பண்ணி போவாங்க. சூப்பரான ஒரு அனிமே, செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து 2 டப் இருக்குது. ஸோ நம்ம கிரன்ச்ரோல்லையுமே தமிழ் டப் இருக்குது, அனிமே டைம்ஸ்லையுமே தமிழ் டப் இருக்குது. ரெண்டுமே வேறு வேறு டப்பு தான், தமிழ் டப்பு தான். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ரெண்டுமே நல்லாயிருக்கும். இந்த அனிமேக்கு தமிழ் டப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட ஸ்மால் ஸ்டோரி அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஹீரோயின் வந்து ஒரு அசாசினாக இருப்பாங்க. சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு அந்த கொலை பண்ணுறது மட்டும் தான் தெரியும். அதை தவிர்த்து இந்த மொத்த வேர்ல்டில் இருக்கிறது எதுவுமே அவங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ கொலையை தவிர்த்து வேறு ஒன்று இருக்குது, ஸோ அழகான ஒரு லைஃப் இருக்குது அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியாது. ஸோ நம்ம ஹீரோவை வந்து ஒரு ஹீரோவுக்கு ஒரு மெய்டாக வந்து ஒரு சுச்சுவேஷன் வந்து அவங்க அமைவாங்க. ஸோ மெய்டாக வந்ததுக்கப்புறம் அவங்களோட லைஃப், அதாவது அந்த கொலை மட்டும்தான் வாழ்க்கை கிடையாது. ஸோ ஒரு அசாசினாக இருக்கிறது மட்டும் தான் வாழ்க்கை கிடையாது. அதை தாண்டி இந்த உலகத்தில் நிறையா இருக்குது அப்படிங்கிறத அவங்க வந்து அவர் மூலியமாக நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குள்ளேயுமே ஒரு நல்ல லவ் ஸ்டோரி வந்து பில்ட் ஆகிட்டே வரும். ஸோ இதுதான் இதோட ஓவரால் கான்செப்டே. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அனிமே தான். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இது சூப்பரான ஒரு அனிமே தான். ஸோ இதுலேயும் சிங்கிள் சீசன்லேயே இந்த அனிமே வந்து என் பண்ணிடுவாங்க. ஸோ சீசன் 2லாம் வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுவுமே ஒரு நல்ல அனிமே தான். செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே guys, இதோட இந்த வீடியோ வந்து ஃபினிஷ் அவுட் பண்ணி முடிச்சுக்கிறேன்ப்பா. ஸோ நீங்கள் பார்க்குற டைமில் மேபி நான் பார்ட் 2 போட்டிருந்தேன் அப்படின்னா மேலே ஐக்கானில் வந்து பார்ட் 2 வந்து கொடுக்குறேன். அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கூட பார்ட் 2 லிங்க் வந்து கொடுத்து வைக்கிறேன்ப்பா. ஸோ அதை கூட கிளிக் பண்ணி நீங்கள் பார்ட் 2 வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இத்துடன் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் அனி குருஜி.